சற்று முன் போட் திரைப்படத்தை பார்த்த அண்ணன் சீமான் என்கிற தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் நேற்றைய தினம் போட் திரைப்படம் நாளை வெளியாக உள்ள அந்த திரைப்படத்தின் முன்னோட்ட சிறப்பு காட்சிகளை பார்த்துருந்தாருங்க. அந்த திரைப்படத்தை பார்த்துவிட்டு அவரது கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தார். அந்த திரைப்படத்துடைய முன்னோட்ட காட்சிகள்லாம் முன்பே வெளியாயிருது, எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதில் நெய்தல் கதை அப்படின்னு சொல்லி பதிவாகும் போது நிச்சயம் அண்ணன் அவர்கள் இந்த திரைப்படத்தை பார்ப்பார். பார்த்துவிட்டு அவரது கருத்துக்களை பதிவு பண்ணுவார். இன்னும் பல தம்பிமார்களும் இந்த திரைப்படத்திற்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருப்பாருன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. இயக்குனர் சிம்புதேவன் அப்படிங்கிறவர் முழுக்க தமிழர்களுக்கான பல விடயங்களை கற்றுக் கொடுக்கும் விதமாக நேரடியாக சொல்லாமல் ஒரு மறைமுகமாக அதை பதிவு பண்ணுறது, அதே நேரத்தில் அதை கேலி கிண்டலாக பதிவு பண்ணுறதுங்கிறது இருக்குது பார்த்தீங்களா. உதாரணத்துக்கு 23ஆம் புலிகேசியத்தில் இந்த பெப்சி கொக்கோ கோலா அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா கப்சின்னு மாற்றிருப்பார். கொக்கோ கோலாங்கிறத அக்காமாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேலி கிண்டலாக அந்த விஷயத்தை பதிவு பண்ணுறது. சாதிங்கிறது எப்படி தமிழர்களுக்குள்ள ஒரு பிரிவினையை தொடர்ச்சியாக ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. எங்களுக்கு ஒரு இப்பு கூட ஒரு இப்பு எங்களுக்கு இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு அந்த சாதிய எண்ணங்கள் இருக்குது அப்படிங்கிறத கேலி கிண்டலாகவும் மக்களுக்கு புரியும் விதமாகவும் எடுத்து சொல்லியிருப்பார். அதே மாதிரி அவரது படங்கள் தொடர்ச்சியாக பல விஷயங்களை வெற்றி பெற்று வந்திருக்கு. அந்த வகையில் இந்த படமும் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறணும் அப்படிங்கிறத மனதார நம்ம வாழ்த்துகிறோம். ஆனால் சீமான் அவர்களும் திரைப்படம் பார்த்துவிட்டு யோகி பாபு அவர்களுடைய நடிப்பில் இருந்து ஒரு படகுல முழுக்க அந்த கதையை கொண்டு போயிருக்காங்க. இது நமக்கு ரொம்பவும் மனதுக்கு நெருக்கமான ஒரு கதையாக அமைய வாய்ப்பு இருக்குது. நெய்தல் அந்த கதை அப்படின்னது மட்டும் கிடையாது, குண்டு போடுவது சம்மந்தமாக பேசுவது. இந்த முன்னோட்ட காட்சியில் ஒரு விஷயம் பதிவு செய்திருக்காங்க. சாதி மதம் சார்ந்து முன்பு நாங்கள் அவ்வளோவா இருந்ததில்லை, ஆனால் ஒரு 20 வருடமாக ஒரு கிழமை அந்த விஷயத்தில் அதிகாரத்தில் உட்காந்துட்டு இது மாதிரி மாற்றி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி ஒரு விடயத்தை சொன்னதுங்கிறது நேரடியாக மோடி அவர்களை தாக்குவது நமக்கு தெரிகிறது. இன்னும் பல விஷயங்கள் படத்தில் இருக்குது. நாளை பார்த்து முழுவதும் அது என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுப்போம். அண்ணன் சீமான் அவர்கள் இதற்கு ஆதரவு கொடுத்துருக்கார் அப்படிங்கிறத மட்டும் இந்த காணொலி வாயிலாக நம்ம பதிவு பண்ணிக்கிறோம்.